அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு முக்கிய தகவல், சந்தோஷமான செய்தி. டிஆர்பி 2001 யூனிக் அகாடமி நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஸோ 2001 to 2007 இந்த பீரியடில் கரெக்டாக 5 வருஷம், 2005 முடிஞ்சு 2006-7 டிஆர்பி பிஜியோட சிலபஸ்ஸு சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இவ்வளோ நாட்கள் கழித்து இப்பொழுது தான் மீண்டும் டிஆர்பி சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போது டிஆர்பி சிலபஸ் மாற்றி அமைக்கப்படும் சொல்லி ஏற்கனவே தகவல் கொடுத்து அதற்கான வேலைகள் டிஆர்பி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி இருக்கும், சிலபஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகும், பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பொதுவாகவே இந்த ஏற்கனவே யூஜி பிஜியில் படிச்சிருந்த சிலபஸ்லேருந்து தான் பிஜி டிஆர்பின்றது வரும். இப்போ அதே மாதிரி தான் ஒரு 25% அந்த சிலபஸ் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்தது. இந்த டைமும் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கான ஜியோ காப்பி, வெளியீட்டுக்கான ஜியோ காப்பி இன்று வெளியிடப்பட்டுள்ளது. டிஆர்பி பிஜி டிஆர்பிக்கான தேர்வோட சிலபஸ் பாடங்கள் அமைப்பு புதுசாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது, இன்று வெளியிடப்பட்டுள்ளது ஜியோ. ஸோ அந்த சிலபஸ் என்னன்றதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் போய்ட்டு டிஆர்பி போர்ட்லேயும் பார்க்கலாம். அந்த ஜியோ காப்பி வெளியிட வந்தது. எல்லா பல்வேறு புலனங்கள் மூலம், வாட்ஸ்அப் மூலம் அது பரிமாறப்பட்டு இன்று மதியத்திலிருந்து பரிமாற்றிட்டுருக்காங்க. ஸோ அதனால் டிஆர்பி சென்ற ஆண்டு வரல. 2003, 2022, 2023, 2024, இப்போ 24, 25. ஸோ இப்போ இவ்வளோ நாள் வந்துருச்சு. ஸோ இப்போ வேக்கண்ட்டுமே லாஸ்ட் இயர் வராதனால இந்த ஆண்டு வரக்கூடிய வேக்கண்ட் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால் இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பிஜி, அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் டு ஹெச்எம் ஆகிருக்காங்க, அல்லது ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அந்த வேக்கண்ட் எல்லாமே ஆட் பண்ணி ஏற்கனவே விட்டுருக்க தோராயமாக 2024 இவ்வளோ வேக்கண்ட் போடப்படும்னு சொல்லி டிஆர்பி போர்டில் தோராயமாக லிஸ்ட்டு போட்டிருந்தாங்க. கால்ஃபர் வரப்போ கூடுதலாக எவ்வளோ போடணும் அப்படின்றத மீண்டும் அதை ஆட் பண்ணி போடுவாங்க. இப்போயே நம்ம பார்த்துருக்கோம். யூஜி எஸ்ஜிடி, அதே மாதிரி யூஜி பிடிலாம் கால்ஃபர் வரப்போ ஒரு வேக்கண்ட் கொடுத்தாங்க. ரிசல்ட் விடுறப்போ மீண்டும் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி பிஜியுமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. தொடர்ந்து அந்த டிஆர்பிக்கு பிஜிக்கு ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் தொடர்ந்து படிக்கலாம். புதிதாகவும் இனிமேல் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வருன்றது இந்த சிலபஸ் வெளியிட்டோடனே எல்லாத்துக்கும் வருன்ற ஒரு புத்துணர்வு எல்லாருக்குமே கால்ஃபர் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த சிலபஸ் வெளியிட்டதான் எல்லாருக்கும் வந்திருக்கு. இனிமேல் டிஆர்பி போர்டு மெத்தனமாக இல்லாமல் விரைவில் இந்த ஆண்டுக்கான கால்ஃபர் கொடுத்து தேர்வு சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி எங்கள் யூனிக் அகாடமி சார்பாக கேட்டிருக்கோம். அதேமாதிரி யூனிக் அகாடமியில் இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கான பயிற்சி வரும் சனி ஞாயிறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒர்க் பண்ணிட்டு வரவங்களுக்கு தகுந்த மாதிரி வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது. அதேமாதிரி டெய்லி ஈவினிங் பேட்ச் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் பேட்சும் கன்ஃபார்ம் நியூஸ் வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதே மாதிரி மாதிரி தேர்வு இருக்குது. டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2011 to 2016 அந்த பீரியடில் வச்சுருந்த ஃபீஸு இந்த டைம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 20,000 ரூபா. ஏன்னா போன டிஆர்பி வரைக்கும் நாங்கள் 30,000 வச்சுருந்தோம். இப்போ மாணவர்களுடைய நலன் கருதி அந்த ஃபீஸுமே குறைச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் வரவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபீஸ் தான் போட்டிருக்கோம். அதேமாதிரி டெட்டுக்கு 2011 to 2015 அந்த டைமுக்குள்ளே, இப்போ 2011, 12, 13 நடத்தின ஃபீஸ் நாங்கள் 15,000 வச்சுருந்தோம். அந்த 15,000 டெட்டுக்கு, ஆசிரியர் தேர்வுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டெட்டுக்கான பயிற்சியும் நடக்குது. டிஆர்பி பிஜிக்கானது இந்த வாரம் சனி ஞாயிறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஆர்பி கோச்சிங் வரணும்னு நினைக்கிற மாணவர்கள் நேராக சேரலாம். அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா அந்த கோர்ஸ் ஃபீஸ் 20,000, அதில் பாதி 10,000. மாடல் டெஸ்ட் வேணும்னா அதில் பாதி 5,000 ரூபா. மாதிரி தேர்வு மட்டும் எனக்கு போதும்னு நினச்சிங்கன்னா 5,000 ரூபா நீங்கள் யூனிக் அகாடமி நேமில் அனுப்பி மாதிரி தேர்வு எழுத ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் உங்கள் கிளாஸ் இப்போ புது சிலபஸ்னால் ஒட்டுக்க தந்துட முடியாது. கிளாஸ் எடுக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போஸ்டல் தகவல் வழி பயிற்சி மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தகவலுக்கு 7868999794 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜெய் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.